வணக்கம் வி ஃபார் யூ மீடியா நேயர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது கேட்காத தவளைகள். ஆமாங்க, அதாவது டெஃப் ஃப்ராக்ஸ். நடிகர் ஜீவா சினிமாக்கு வந்து 21 வருஷம் ஆகுது. 2003 சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ரவி மரியா இயக்கத்தில் வெளிவந்த ரொமான்டிக் காமெடி படம் தான் ஆசை ஆசையாய். அந்த படத்து மூலமா தாங்க ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு நம்ம ஜீவா. ஆசை ஆசையாய் படத்துல ஆரம்பிச்சு ராம், கற்றது தமிழ், சிவா மனசுல சக்தி, கோ, நண்பன், நீதானியன் பொன் வசந்தம், என்றென்று புன்னகைன்னு கமர்ஷியலி அண்ட் கிரிட்டிக்கலி சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்தவர் தான் ஜீவா. ஜனவரி 31 இன்னைக்கு நடிகர் ஜீவாவுக்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து 21 வருஷம் ஆகுதுங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் தருணத்துல தான் அவர் இன்னொரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது டெஃப் ஃப்ராக்ஸ் என்ற மியூசிக் லேபிளை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த மியூசிக் லேபிளோட ஸ்பெஷல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கிற நிறையவே யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ யங் மியூசிஷியன்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், சிங்கர்ஸ்னு எக்கச்சக்கமான ஃபீல்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நிறையவே இன்னோவேட்டிவான மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஃப் ஃப்ராக்ஸ் மியூசிக் லேபிளோட லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு காலையில் சத்யம் சினிமாஸில் மிக பிரம்மாண்டமான ஒரு வகையில் நடந்தது. இந்த ஸ்பெஷல் ஒகேஷனில் ஸ்பெஷல் கெஸ்டாக யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி, கார்த்தி, விஷ்ணு விஷால், விஜய் ஆண்டனி, சந்தோஷ் நாராயணன், மிர்ச்சி சிவா, கலையரசன், ஆதவ் கண்ணதாசன், இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா, தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ், இயக்குனர் மோகன்ஜி, நடிகர் ஜிதன் ரமேஷ், விவேக் பிரசன்னா, விச்சு மற்றும் பலர். இரண்டாவது பாடலை வெளியிட்ட விஷ்ணு விஷால் என்ன சொன்னாருன்னு இப்போ பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படிங்கிறது இவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து ஆல் ஆர் வெயிட்டிங். என்னோட நாட்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு. நிறைய ஆஃபீஸ் ஏரியா இருக்கு, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா அப்படிங்கிறது. இன்னைக்கு ஜீவா வந்து அந்த மாதிரி இப்போ கலாக்கி பேசினாரு, பயங்கரமா பேசினாரு. அவரோட ஜேர்னி பத்தி சொன்னாரு. எல்லாரும் பின்னாடி இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, ஸ்ட்ரகிளிங் டேஸோட கதை. So hats off to Jiva to have come up with this initiative. இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங்கான ஆர்டிஸ்ட், நல்ல டேலண்ட், ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். அண்ட் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். ஆக்சுவலி கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்ட உட்காந்து, பிகாஸ் எவ்ரிபடி டுடே இஸ் லுக்கிங் டு ப்ரூவ் தெம்செல்வ்ஸ், கம் அப் இன் லைஃப், ஏதாவது சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு வெறி இருக்கு. பட் எப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிளாரிட்டி இல்லை. நான் வந்த டைம்லேருந்து கிட்டத்தட்ட எனக்கு முந்தினது தான் 15 இயர்ஸ் சினிமாவில் எனக்கு வந்து ஒரு ஜேர்னி இருந்திருக்கு. இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சினிமா மாறிக்கிட்டே இருக்கு. வாய்ப்பு தேடுற விதம் மாறிடுச்சு, அப்ரோச் பண்ணுற விதம் மாறிடுச்சு. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமாக இருக்கு. பட் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி எதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வரும்போது நிறைய பேருக்கு ஒரு கரெக்டான ரூட் வந்து கொடுத்துருக்காரு ஜீவான்னு சொல்லுவேன் நான். அண்ட் மியூசிக் இஸ் அ லவ்லி இண்டஸ்ட்ரி. மியூசிக் எல்லாம் நம்ம வாழ்க்கையே கிடையாது. அண்ட் சூர்யா வந்து பேசினாரு, ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ், நாட் ஜஸ்ட் மியூசிக், தேர் ஆல்சோ கம்மிங் அப் வித் ஸ்கிரிப்ட் பேங்க். அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சினிமாவில் வந்து இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நல்ல கதைகள் தான். 15 வருஷம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் நல்ல கதைகள். ஸோ அதுவும் ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ். கங்க்ராட்ஸ் சூர்யா. அண்ட் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுங்க. அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் கொடுங்க. ஜீவா பற்றி நிறைய சொல்லலாம். எனக்கு ஒரு 13 வருஷம் பழக்கம். சிசிஎல்னால ஒன்றா பழக ஆரம்பித்தோம். ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் மூவிஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ். பயங்கர ஜாலியான ஒரு ஹியூமன் பீயிங், ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் அஸ் வெல். நிறைய மொமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கோம் சிசிஎல் ஆடும்போது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டேலண்ட் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அவங்க ரத்தத்திலே இருக்கு. அவங்க ஃபாதர் வந்து ஆர்பி சௌத்ரி சார் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இன்னைக்கு சினிமாவில் நிறைய நல்ல இடங்கள்ல இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் இன் த பிளட். தட்ஸ் வை திஸ் இனிஷியேட்டிவ். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் ஹூ ஹேவ் supported so many people in their dreams and in their life. I'm very very happy here. I just wanted to be here for the initiative and the cause, because I always believe that நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ பேருக்கு கை கொடுக்க முடியுமோ நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த விதத்தில் தேங்க்யூ ஜீவா. I will also do my best. I have a production
சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய புது டைரக்டர்ஸ், புது ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த விதத்தில் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு கொலாபரேட் வித் யுவர் டெஃப் ஃப்ராக்ஸ் to acquire more talent for my movies as well. Thank you so much. Thank you all for coming here and supporting this initiative. Thank you Vishnu, thank you so much for supporting our initiative. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டுருக்கோம், யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்க, யாரெல்லாம் இது வச்சுருக்காங்க. ஸோ எஸ், Vishnu does his own films and he does his own production and he sits with the creatives. ஸோ இந்த மாதிரி ஒரு கூடாரம் வந்து will be very like ஒரு 4-5 ஸ்டெப் can be missed, like skip the introduction அப்படிங்கிற மாதிரி. ஸோ I think it will be a straight turnkey thing. ஸோ for sure சந்தோஷ் சார் கிட்ட வாங்கியாச்சு, இப்போ விஷ்ணு கிட்ட இருந்து வாங்கியாச்சு. ஸோ தேங்க்ஸ் Vishnu, thank you so much for supporting and I guess we'll have a photo op. நடிகர் ஜீவாவுடைய இந்த புது முயற்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி V4U மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.